ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஸ்பேஸ் 14ல கிட்டத்தட்ட 3003 வேகன்சி விட்டுருக்காங்களே இல்லையா? அந்த வேகன்சில நிறைய விதமான போஸ்டிங் இருக்கு. அதாவது 10th லெவல், 12th லெவல், கிராஜுவேஷன். அதுல வந்துட்டு பாதி போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, பாதி போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, அதாவது இப்ப நான் 10th முடிச்சிருக்கேன்னு வைங்க, நான் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், என்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், அந்த போஸ்ட்டுக்கான கோடு என்ன, நெக்ஸ்ட் வந்து நான் 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன், நான் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த எஸ்எஸ் செலெக்ஷன் போஸ்ட்ல வந்துட்டு 3 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்னா மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன் அப்படின்றது. போஸ்ட் டைமே அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. 10th லெவலுக்கான போஸ்டிங், 12th லெவலுக்கான போஸ்டிங், கிராஜுவேஷன் லெவலுக்கான போஸ்டிங் சொல்லிட்டு. இப்ப 10th லெவல்ல வந்து ஒரு நிறைய போஸ்டிங் இருக்கும் இல்லையா? இப்ப இதுல வந்து நம்ம எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம போடலாம். இப்ப நான் வந்து ஒரு 10th லெவல்ல வந்துட்டு ஒரு 10 போஸ்ட் அப்ளை பண்றேன்னு வைங்க, 10 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் தான். அதே மாதிரி நான் மெட்ரிகுலேஷன்ல ஒரு 5 எக்ஸாமுக்கு அப்ளை பண்றேன், அதாவது 5 போஸ்டிங்க்கு அப்ளை பண்றேன் வைங்க. எனக்கு வந்துட்டு ஆனா எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் தான். அதாவது மெட்ரிகுலேஷன் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம், ஹையர் செகண்டரி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம். அதே மாதிரி நான் கிராஜுவேஷன்ல ஒரு 3 போஸ்டிங்க்கு நான் அப்ளை பண்றேன். அப்போ வந்து எனக்கு அந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். இப்போ நான் வந்து 10th லெவல்ல வந்து நான் 10 எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்றேன்ல, அதாவது 10 போஸ்டிங்கு. இப்போ நான் 10 போஸ்டிங் அப்ளை பண்ணிட்டேன், நான் போய் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். இப்போ வந்துட்டு அந்த கட் ஆஃப் வரப்ப 10th லெவலுக்கான கட் ஆஃப் வரும்ல, அந்த கட் ஆஃப்ல 10 போஸ்டிங்க்குமே வந்துட்டு ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த 10 போஸ்டிங்கான கட் ஆஃபையும் நான் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 10 போஸ்டிங்குமே நான் வில்லிங் தான், நான் அந்த ஜாபுக்கு வந்து ரெடி ஆயிருவேன். நம்ம அதுல எந்த போஸ்டிங் சூஸ் பண்ணிட்டு மற்ற போஸ்டிங் வந்து நாட் வில்லிங் சொல்லிட்டோம் அப்படின்னா மற்ற போஸ்டிங் வந்து ரிசர்வ்ல வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் கிராஜுவேஷனுக்கும் சரி, ஹையர் செகண்டரிக்கும் சரி. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுல? எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணலாம். இதுல வந்து ஃபீமேலா இருந்தீங்க இல்ல எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ. மற்றபடி வந்துட்டு பாய்ஸ் வந்து யூஆர்லயோ, ஓபிசிலையோ, இல்ல வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல வந்தாலும் சரி, ஒரு போஸ்டிங்க்கு வந்து 100 ரூபா. இப்போ நான் வந்து 10th லெவலுக்கு 10 போஸ்டிங் அப்ளை பண்றேன் அப்படின்னா நான் 1000 ரூபா கட்டணும். கிராஜுவேஷன்ல வந்து 3 போஸ்டிங்க்கு நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா 300 ரூபா கட்டணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அதே மாதிரி போஸ்டிங் வந்து தனித்தனி ரீஜனா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன், நார்த் ரீஜன் சொல்லிட்டு, வெஸ்டர்ன் ரீஜன் சொல்லிட்டு நம்ம எந்த ரீஜன்ல வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சதர்ன் ரீஜன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சதர்ன் ரீஜன்ல இருக்கிற போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சதர்ன் ரீஜன்ல வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து நமக்கு நம்ம சுத்து வட்டாரத்துல தான், மதுரையோ, திருநெல்வேலியோ, கோயம்புத்தூரோ, நம்ம சரௌண்டிங்லாம் வரும். சதர்ன் ரீஜன் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு சதர்ன் ரீஜன்ல ஜாப் கிடைக்கும். இதே நம்ம சென்ட்ரல் ரீஜன்ல போஸ்டிங் இருக்கு, இதை நான் போகணும் ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸாம் வந்து நம்ம லோக்கல்ல தான் நடக்கும், நம்ம ரீஜன்ல நடக்கும், ஆனா போஸ்டிங் வந்து சென்ட்ரல் ரீஜன்ல வரும். இப்ப பாருங்க, சதர்ன் ரீஜன்ல வந்துட்டு 2 போஸ்ட் கோட் இருக்கு. அதாவது 13,826, 10,626. இந்த கோடெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 2 போஸ்ட்டுமே வந்து எல்டிசி, லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தா மட்டும் போதும், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நம்ம இதை டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். 10th மட்டும் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். சதர்ன் ரீஜன்ல இது 2 மட்டும் தான் இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்து வேகன்சி கம்மியா இருக்குன்னு நினைக்க வேணாம். நீங்க இதுக்கு 2க்கும் அப்ளை பண்ணிட்டு நீங்க நேரா வந்து மற்ற ரீஜனுக்கு போயிடணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தா. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ரீஜன் பாருங்க. சென்ட்ரல் ரீஜன்ல நிறைய போஸ்டிங் இருக்கு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல, நான் வந்துட்டு 10th முடிச்சிருக்கேன், நான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க, இந்த கோட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13,726 லேபரட்டரி அட்டெண்டன்ட்டுக்கான போஸ்ட் கோடு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் அட்டெண்டன்ட் போஸ்டிங் இருக்கு, ஸ்டோர் கிளர்க் இருக்கு, ஸ்டெனோ கிரேட் 2 இருக்கு. இதுக்கு மட்டும் வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. என்னன்னா டிக்டேஷன்ற ஸ்கில் டெஸ்ட், அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு போஸ்ட் கோட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு எலிஜிபிள் வந்து 12th லெவலு, இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு 10th லெவலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வெஸ்டர்ன் ரீஜன் பாருங்க, இந்த போஸ்ட் கோட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்து லேபரட்டரி அட்டெண்டன்ட், ஃபீல்டு மேனு, அடுத்து எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதுக்கான போஸ்ட் கோட்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா எக்ஸாம் வந்து நம்ம சரௌண்டிங்ஸ்லாம் நடக்கும். ஆனா போஸ்டிங் நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ரீஜன்லயும் அந்த ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். கோடெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ரீஜன்ல பாருங்க. ஈஸ்ட் ரீஜன்ல போஸ்ட் கோட் இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. லேபரட்டரி அட்டெண்டன்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், ஃபீல்டு அட்டெண்டன்ட், ஃபீல்டு கலெக்டர், ஸ்டோர் அட்டெண்டன்ட், ஸ்டோர் கிளர்க்கு, லேபரட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 3, ஃபீல்டு மேனு, லேபரட்டரி அட்டெண்டன்ட். இதெல்லாம் வந்துட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. இதுக்கெல்லாம் வந்துட்டு
இந்த இந்த போஸ்ட் கோடுக்கெல்லாம் வந்துட்டு 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், 10th மட்டும் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். 12th பக்கத்துலலாம் வந்துட்டு 12th மட்டும் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ரீஜனுக்கான வேகன்சி, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, நார்த் ரீஜன்ல வந்து இந்த 2 போஸ்ட் கோடு 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். கேண்டீன் அட்டண்டன்ட், எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். நெக்ஸ்ட் வந்து என்இஆர், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனு. இதுக்கு பாருங்க, எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ல ஒரு போஸ்டிங் இருக்கு. ஸ்டோர் அட்டண்டன்ட், லேபரேட்டரி அட்டண்டன்ட், இதுக்கெல்லாம் வந்துட்டு 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனு, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. இந்த இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா. சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்னா என்னன்னா அந்த டிக்டேஷன் மாதிரி தான். அது வந்து எல்லா போஸ்ட்டுக்குலாம் கிடையாது. முக்கியமாக இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3க்குலாம் வந்து கண்டிப்பா இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்குலாம் வந்து எக்ஸாம் மட்டும் நம்ம கிராக் பண்ணிட்டா போதும். ஓரளவு வந்து ஐடியா கிடைச்சிருக்குல்ல நம்ம எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மே 5ஆம் தேதி, மே 5 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணோம்னா சர்வர் பிஸியா இருக்கும், ரொம்ப டைம் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ, பை.